இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு பாராட்டின எல்லா நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விடப்பட்ட எல்லா கண்ணீரும் ஜெபமும் கட்டாயம் வீணாய் போகாது. உங்கள் தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற ஒரு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற ஒரு ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்முடைய நினைவுகள், ஏக்கங்கள், ஜபங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸோ தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவர். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். தேவன் எனக்கு தந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட ஆண்டவர் பேசுவாராக. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அதற்கு கீலியாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும். இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணிடலாம். கர்த்தாவே, எங்களோடு இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசுவீராக. தேவனுடைய வார்த்தைகள் எங்களை சந்திக்கட்டும். இந்த காலைவெளியில் கூடி வந்திருக்கிற எல்லார் மேலும் தேவனுடைய கிருபை உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசு என்றால் யார் என்று தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்த என்னை, என் தாயாருக்கு பிடிச்சிருந்த அசுத்தாவியின் நிமித்தம் பல கோயில்களுக்கும் பல இடங்களுக்கும் சென்று விடுதலையாகாமல் ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு ஒரு தேவனுடைய ஆலயத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதினால் என் தாயாருக்குள்ளே குடிகொண்டிருந்த பயங்கரமான பல அசுத்தாவிகள் ஒரு தேவ மனிதர் ஜெபித்த போது என் தாயார் சுகமானார்கள். சுகமான பிறகு என் தாயாருக்குள்ள இருந்த அசுத்தாவிகள் எல்லாம் வெளியேறி போனது. ஆலயம் என்றாலே வேண்டாம் என்று நினைத்த என் தாயார், கிறிஸ்தவம் என்றாலே வேண்டாம் என்று நினைத்த என் தாயார், இயேசுநாதர் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது என்று முடிவு எடுத்திருந்த என் தாயார் தேவனுடைய வல்லமையை கண்டு இயேசுவை சொந்த தெய்வமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நாங்களும் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ முடியாதுன்னு நினைச்சோம், செத்து போயிடுவாங்க நினைச்சோம், இந்த பிசாசு என் தாயாரை கொன்றும் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் ஆண்டவரை தேடி போனதுனால செத்து போயிடுவோம் நினைச்ச எங்கள் குடும்பத்தை இத்தனை வருஷ காலங்கள் இந்த ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையினால வாழ்ந்து கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதனை வாழ வைக்கிறவர். நான் அறிவிக்கிற இயேசு உங்கள் வாழ்வை என்ன நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் நிலைமைகளை மாற்றி ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல கர்த்தர். வியாதிகள், பலவீனங்கள், சத்ருவின் போராட்டங்கள், பிசாசின் பிடிகள், பலவிதமான போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கு தேவன் கொண்டு வர இந்த இயேசுவால முடியும். கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம், பாரத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், குடும்பத்தின் நிமித்தம் நெருக்கத்தோடு இந்த காலையில் நீங்க வந்திருந்தா இங்கே ஒரு தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் உணர்வுகளை, உணர்ச்சிகளை புரிந்திருக்கிற கர்த்தர். சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், உங்கள் சிந்தைகளில் ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு வேண்டாம் என்று சொன்ன எங்களுக்கு இயேசு ஒரு அற்புதம் செய்தார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு மூத்த பையனா இருந்த என்னை கர்த்தர் தம்முடைய மகிமையான ஊழியத்திற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 22 வருஷம் இந்த இயேசுநாதருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். எங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஊழியம் செய்தார். நான் ஏன் தெரியுமா இதை சொல்லுகிறேன்? ஒன்றுமில்லாமல் வெட்டி போன எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் இயேசு என்கிற நாமம் வாழ வைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவன் உள்ள தேவன் உலாவுகிற இடம். நீங்கள் கைவிடப்படுவதில்லை, நீங்கள் வெட்கப்படுவதில்லை, ஒரு நாள் நீங்கள் பின்வாங்குவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட
இருப்பார். கொஞ்ச நேரம் சத்தியத்துக்கு நேராய் உங்கள் சிந்தைகளை திருப்புங்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஒரு உடுப்பாய் ஆண்டவர் தருவாராக. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாமே. இன்னைக்கு என்ன செய்தி நம்ம கவனிக்க போறோம்? ஜெபிச்ச போது கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு பாரத்தை ஆண்டவர் வைத்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன செய்தி கவனிக்க போகிறோம்? துரத்தப்பட்டவனின் மேன்மை. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். துரத்தப்பட்டவனின் மேன்மை. துரத்தப்பட்ட ஒருவன் வந்து, துரத்தப்பட்டவனை எல்லாரும் தேடி வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். அவனை துரத்தி விட்டார்கள். நீ வேண்டாம், எங்களோடு இருக்க வேண்டாம் என்று எல்லாரும் துரத்தி விட்டாங்க அவனை. அந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்தாவை எல்லாரும் துரத்தி விட்டார்கள். துரத்தி விட்ட அவனை மீண்டும் தேடி வந்து அவனை பார்த்து ஒரு கேள்வி, அவனை பார்த்து ஒரு காரியம் சொல்றாங்க. அந்த 8வது வசனத்துல தான் நம்ம அந்த வார்த்தை வசனம். கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து, கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை வெறுக்கிறவர்களை கர்த்தர் உங்களை நேசிக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை துரத்துகிறவர்களை கர்த்தர் உங்களுக்கு தேடி வர வைப்பார். உங்களை விட்டு விலகி போனவர்களை கர்த்தர் உங்கள் பக்கமாய் கொண்டு வந்து சேர்ப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை விட்டு போனவர்கள், என்னை பிடிக்காது என்று சொன்னவர்கள், வேண்டாம் என்று சொன்னவர்கள், ஓ மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன்னு சொன்னவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நீ என் வீட்டுக்குள்ள ஏறக்கூடாது என்று சொன்ன அத்தனை பேர் உங்களை தேடி வந்து உங்களோட கூட வந்து நீ எங்களுக்கு தலைவனாயிரு என்று சொல்லத்தக்க காலம் வரும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பரஸ்திரியின் மகன், நீ தவறாய் பிறந்தவன், உன் வாழ்க்கை சரியில்லை, ஆகவே நீ எங்களோடு கூட இருக்கக்கூடாது, இந்த தேசத்தை விட்டு போ என்று சொன்னார்கள். அவன் அங்க இருக்கிற வீணரோடு கூட சேர்ந்து விட்டான். இப்ப அவனை கூப்பிட்டுறாங்க. எங்க கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம செய்தி கவனிக்கணும். எங்க தலைவனா இருக்கணும் அப்படின்னு கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். உங்களை எல்லாரையும் கர்த்தர் கவனிச்சுட்டே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, எங்கே நீ தலைவனா வர வேண்டும் சொல்லுங்க எல்லாரும். கீலேயாத். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. கீலேயாத். நீ சாதாரண இடத்துக்குல, ரொம்ப கவனிங்க, நீ கீலேயாத்துக்கு வா. எப்தா துரத்தப்பட்டவனை சாதாரணமான இடத்துக்கு அல்ல, கீலேயாத்துக்கு வா. கீலேயாத்துல என்ன பாஸ்டர் இருக்குன்னா ஒரு 4-5 விஷயத்தை சொல்றேன். என்ன கீலேயாத்தில் இருக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா அங்கிருந்து வந்தவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாபீன் கீலேயாத்திலிருந்து வந்தவன். பர்சிலா கீலேயாத்திலிருந்து வந்தவன். யார் இவர்கள் எல்லாம் தெரியுமா? கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர்கள். இப்படிப்பட்ட தேவனுடைய மனிதனுடைய இருப்பிடம் கீலேயாத்து. துரத்தப்பட்டவன எங்க தெரியுமா கர்த்தர் கொண்டு போகிறாரு? கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற அந்த மேன்மையான இடத்துக்கு கொண்டு வருகிறாரு. இந்த காலைவெளியிலே கர்த்தர் சொல்றாரு, நீ பலரால் துரத்தப்பட்டிருக்கலாம், சிலரால் துரத்தப்பட்டிருக்கலாம். நாள் ஒன்று வரும், தேவனால் பயன்படுத்தப்படுகிற உன்னதமான மனுஷர் மத்தியிலே ராஜாக்களோடும் பிரபுக்களோடு உட்காரத்தக்க ஒரு பெரிய சிங்காசனத்தை எனக்காக கர்த்தர் ஆயத்தமான தேவன் உண்மையுள்ளவர். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது யாபீனின் இடம், அது எலியாவின் இடம், அது பர்சிலாவின் இடம். அப்படிப்பட்ட கீலேயாத்துக்கு நீ தலைவனாய் வர வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த கீலேயாத்துல ரணவைத்தியன் இருக்கிறான். என்ன அர்த்தம் தெரியுமா? சிசரேன் பண்ற டாக்டர் இருக்கிறான். அங்க பயங்கரமான டாக்டர், சர்ஜன் பண்றவர் இருக்கிறான். அங்க ரணவைத்தியன் உள்ளவர்கள், மருத்துவர்களால் நிறைந்திருக்கிற அந்த பட்டணத்துக்கு நீ தலைவனாய் வர வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. கீலேயாத் ஒரு அடைக்கல பட்டணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. யெகூ ராஜாவாய் மாறினது அந்த கீலேயாத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் 60ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொன்னார், கீலேயாத் என்னுடையது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
கீலேயாத் என்னுடையது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சாதாரணமானதல்லங்க கீலேயாத். இன்னும் கொஞ்சம் விவரங்களை தருகிறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துக்கு போய் பாருங்கள். 25ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அங்க கந்தவர்க்கங்கள், பிசின் தைலங்கள், வெள்ளைப்போளங்கள், இதெல்லாம் என்ன தெரியுமா? எக்ஸ்போர்ட். இதெல்லாம் பயங்கர காஸ்ட்லி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான இந்த காரியம் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றது. இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்றேனே, உன்னத பாட்டு புஸ்தகத்துக்கு வாங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அங்க கருமையான கூந்தல் இருக்குது. இது வரைக்கும் புரிஞ்சவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்கே பெரஸ்திரியின் மகன் என்று துரத்தப்பட்ட இந்த எப்தாவை எல்லாரும் தேடி வந்து, நீ வந்து இப்படிப்பட்ட சகல ஆசீர்வாதங்களோடு இருக்கிற இந்த கீலேயாத்துக்கு நீ தலைவனாய் வர வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவேதான் இந்த செய்தியை நான் தியானிக்கும் போது இந்த செய்திக்கு இப்படி ஒரு தலைப்பு வச்சேன். துரத்தப்பட்டவனின் மேன்மையை பார்த்தீங்களா? சிஸ்டர், பிரதர், நீங்கள் இன்னைக்கு சிறியவனா, அசட்ட பண்ணப்பட்டவனா, அற்பமா எண்ணப்பட்டவனா, பலரால துரத்தப்பட்டவனா இருந்தா இந்த கீலேயாத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்தாவுக்கு வந்தது உண்மை என்றால் எனக்கும் இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளியே பார்க்க நல்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே உடைக்கப்பட்டு பல தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கீலேயாத்தின் தேவன் என்னுடைய தேவன், எப்தாவின் தேவன் என்னுடைய தேவன். என்னை துரத்தி விடப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சொந்த குடும்பத்தில் துரத்தி விடப்பட்டாலும் அங்கே என்னை மேன்மையாக வைக்கிற ஒரு ஜீவன் உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கிற தேவ பிள்ளையே, உங்களோடு, என்னோடு, உன்னோடு கர்த்தருடைய வார்த்தை பேசாமல் போகவே போகாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட மகா பெரிய உயர்தரமான இந்த கீலேயாத்துக்கு துரத்தப்பட்டவனை கர்த்தர் தேடி வருகிறார். தேடி போகிறார்கள். அங்கே போ, யாரை நீ துரத்தினாயோ அங்கே தேடி போ. சொல்லுங்க, எந்த ஜெபம் வேணான்னு உங்களை துரத்துறாங்களோ அந்த ஜெபம் வேணும்னு தேடி வருகிற நாட்கள் வருகிறது என்பதை மறந்து போகாதீங்க. எங்க உங்களை வேண்டாம்னு திருப்பி அனுப்புனாங்கனோ அங்க கர்த்தர் உன்னை கீர்த்தியும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற நாட்கள் வருகிறது. சில நேரத்தில் சொந்த குடும்பத்திலேயே மதிக்கப்படாமல் ஒரு அற்பமா எண்ணப்படுகிற ஒரு புழுவை போல வாழ்ந்த தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில பரிசுத்த தூது உன் இதயத்துக்கு நேராக வருது. அந்த இடத்துல துரத்தப்பட்ட அந்த இடத்திலேயே, வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட அதே இடத்திலே என்னை கர்த்தர் மேன்மையாக வைக்கிற நாட்கள் இந்த ஜெபத்துக்கு அது ஒரு பிரதிபலனா, அது ஒரு ஆசீர்வாதமா, அது ஒரு மகிமையா கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்தும் காலங்கள் வெகு சமீபம். விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க கைத்தட்டி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட நாட்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துரத்தப்பட்ட எனக்கு ஒரு மேன்மையான காரியங்களை நீங்க செய்கிற எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மேன்மைக்கு என்ன காரணம்? 4 குறிப்புகளை இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மேன்மைக்கு என்ன காரணம்? எப்தாவே, துரத்தப்பட்டாங்களே, இன்னைக்கு உன்னை தேடி வர்றாங்களே. எப்தா, உன்னை இன்னைக்கு தேடி வர்றாங்களே. இந்த தேடி வந்து எங்களை கீலேயாத்துக்கு தலைவனா இரு என்று சொல்லி கூப்பிடுகிற அளவுக்கு இந்த மேன்மையான உயர்வுக்கு, இப்படிப்பட்ட மகிமையான உயர்வுக்கு என்ன காரணம்? என்ன ரீசன்? இதனால் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான மேன்மையான காரணம். நம்பர் 1, ரொம்ப சிம்பிளான வசனம், தெரிஞ்ச வசனம். ஆனால் அது நம்மளோட ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னோட ஒரு வீட்டுக்காரரை சர்ச்சைக்கு கூட்டு போச்சு. சர்ச்சைக்கு முடிச்சு வீட்டுக்காரம்மா கேட்டுச்சு, எப்படியா ஆராதனைலாம் எப்படியா இருந்துச்சு? என்ன ஆராதனை? ஒரே சத்தம், என்னென்ன புது புது பாஷை பேசுகிறாங்க, ஒன்றுமே எனக்கு புரியலை. இனிமே நீ சர்ச்சைக்கே கூப்பிடக்கூடாது. அப்படி சொல்லாதையா, அப்படி சொல்லாதையா. ஏதாவது இருந்துச்சா அவன் சர்ச்சில்? ஒன்றுமே கிடையாது, ஒரே சத்தம் சத்தம் சத்தம். அதனால் இனிமேல் என்ன சர்ச்சைக்கு நீ கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இங்கே பாரு, உனக்கு அந்த பாட்டு பகுதி தானே பிடிக்கல, பிரசங்கம் கேட்கவா? என்ன அவங்க போதகர் பேசுவார் அப்பவா? அப்போ வந்து பின்னாடி ஜன்னலில் உட்காந்துருந்தார், ஒரு மாதிரி உட்காந்துருந்தார். பரிசுத்த ஆவியானவர் இந்த பாஸ்டர் மேலே இறங்கி சொன்னார், இடுப்பில் வச்சுக்கிற பொடி டப்பாவை தூக்கி எரி அப்படின்னார். அவர் அது வரைக்கும் ஒரு மாதிரியாக பார்த்துருந்தவர். யாரையோ சொல்கிறாரு, ஒன்னத்தான் சொல்கிறாரு, இடுப்பில் வச்சிருக்கிற பொடி டப்பாவை தூக்கி எறியா இல்லையா? இப்படி சொன்னோன்னே இடுப்பில் இருக்கிற பொடி டப்பாவை தூக்கி டக்குன்னு ஜன்னல் வெளியே அரைச்சிட்டார். ஆராதனையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போனார்.
வீட்டுக்கு போனோன்னு வீட்டுக்காரம்மா கேட்குது, என்னையா எப்படி இருந்துச்சு ஆராதனை? பயங்கரமாக இருந்துச்சுடி, பயங்கரமாக இருந்துச்சு. நான் பொடி போடுறேன்னு உனக்கு மட்டும்தானே தெரியும், உங்கள் பாஸ்டர் கூட தெரியாது. பாரு, அந்த பாஸ்டர் சொன்னார், இடுப்புல போட்டு வச்சிருக்கிற பொடி டப்பாவை தூக்கி எரின்னு சொன்ன உடனே அது அந்த பாஸ்டரா சொல்லடி, யாரோ ஒரு தெய்வம் என்னை பார்த்து எரியா இல்லையான்னு என்னையே அறியாம இடுப்புல இருக்கிறத கலட்டி ஒரே எரிஞ்சிட்டேன். அப்போதான் நினைச்சேன், ஆண்டவர் மெழுகுவர்த்தியில் இல்லை, மாலையில் இல்லை, படத்தில் இல்லை, வார்த்தையா எழுந்தருளுகிறார். இங்க எந்த பூஜை இல்லை, எந்த புனஸ்கரங்கள் இல்லை, எந்த போட்டா இல்லை. ஆனால் நாம் அறியாத ஒருவர் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உள்ளத்தின் ஏக்கங்களை அறிந்த ஒரு கர்த்தர் என்பதை மறந்து போகாதே. என்ன கர்த்தர் நினைப்பாரா நினைச்சு வந்திருந்தா, அப்படி என்ன நினைப்பாரான்னு ஏங்குறீங்க பார்த்தீங்களா? உங்களை தான் கர்த்தர் அதிகமா நினைக்கிறார். ராத்திரி எல்லாம் படுக்கையில கண்ணீரால நினைச்சிட்டு இன்னைக்கு காலையில ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்காதான்னு சொல்லி ஏதோ ஒரு ஆறுதலுக்காக வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னோட தான் கர்த்தர் பேசுறாரு. இது உன் நிலைமைகள் அல்ல, இனி உன் நிலைமைகளை மாற்றி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகாத. கர்த்தரே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் நிலைகளும் நிலைமைகளும் மாற்றி அமைக்கப்படும் குடும்பத்திலே சமாதானங்களை இழந்து நாள்தோறும் கண்ணீரால வாழ்க்கை நினைத்து கொண்டிருக்கிற, கடத்தி கொண்டிருக்கிற, உன் பக்கம் பட்சம் பேச ஒரு நபரும் இல்லாதிருக்கிற பட்சத்தில் நீ ஒருவராகவே போராடி கொண்டிருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கையிலே உனக்கு ஒத்தாசை செய்ய பரலோகம் இருக்கிறது என்பதை நீ மறந்து போகாதே. எனக்கு ஒத்தாசை செய்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒத்தாசை செய்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் எனக்காக எழுந்தருளுவார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும். இந்த கீலேயாத் என்கிற மகிமையான, மேன்மையான, உச்சிதமான இப்படிப்பட்ட மகா பெரிய பட்டணத்துக்கு நீ தலைவனாக வேண்டும். எப்தா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ தலைவனாக வேண்டும், தலைவனாக வேண்டும். இந்த மேன்மைக்கு காரணம் என்ன? 4 காரியத்தை வேகமாக சொல்லி பிரசங்கத்தை முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. 1 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன எழுதப்பட்டிருக்குது? நானே சொல்றேன், கவனிங்க. எப்தா அந்த வார்த்தைகளை வரீங்க, தன் காரியங்களை மிஸ்பாவிலே சொன்னான். மிஸ்பாவை மிஸ் பண்ணாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை மிஸ் பண்ணாத? மிஸ்பாவை மிஸ் பண்ணாத. மிஸ்பாவிலே சொன்னா. இப்படிப்பட்ட மகா பெரிய உயர்வுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு மிஸ்பா இருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல இந்த மிஸ்பாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மிஸ்பா என்றால் 3 அர்த்தங்களை சொல்லுகிறேன். 1, அது தேவனே சாட்சி என்பதற்கு அடையாளம். 2, அது ஒரு உடன்படிக்கையின் இடம். 3, அது ஒரு காவற் கோபுரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, இந்த மேன்மைக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு மிஸ்பா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என் காரியத்தை எல்லாம் இந்த மிஸ்பாவில் வந்து நான் சொல்லியிருக்கிறேனே, அது என் வீடு என்கிற மிஸ்பாவா இருக்கலாம், சபை என்கிற மிஸ்பாவா இருக்கலாம், அது என் தனி ஜெப அறை என்கிற மிஸ்பாவா இருக்கலாம். நான் யாருக்கிட்டையுமே சொல்லாம என் காரியத்தை, என்னால் முடியாத காரியத்தை எதெல்லாம் கொண்டு வந்து நான் மிஸ்பாவில் சொன்னேன்னா, மிஸ்பாவில் வடிச்ச அத்தனை கண்ணீருக்கும் ஒரு மேன்மை உண்டு. கர உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கே நீயே உண்டாக்கி கொண்டாய் அந்த மிஸ்பாவில். எவ்வளவு பிரச்சனையிலையும் எவ்வளவு போராட்டத்திலையும் அந்த மிஸ்பாவை தேடி வந்து ஆராதிச்ச தேவ பிள்ளையே, இந்த காலையில முதல் வார்த்தையில சொல்றாரு, இந்த மிஸ்பாவுக்கு அடைக்கலமாய் நீ மாற்றிக்கொண்டதுனால கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இனி அது காவற் கோபுரமா இருக்கும். உன்னை சுற்றி அது காவற் கோபுரமா இருக்கும். உன்னை எந்த அசிங்கங்களும் எந்த சத்துருக்களும் நீ மிஸ்பாக்கு வந்ததுனால அது உன்னை சேதப்படுத்துவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு காவற் கோபுரத்தை கர்த்தர் உனக்கு இன்றைக்கு கட்டளை இடுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தன் காரியங்களை, தன்னால் முடியாத காரியத்தை, எப்தா நீ துரத்தப்பட்டவன் அல்லவா? இந்த
இந்த துரத்தப்பட்ட உனக்கு எங்க? நான் துரத்தப்பட்டவன் தான், ஆனா துரத்தப்பட்ட எங்கேயும் ஓடல, மிஸ்பாவில் வந்து விழுந்தேன். துரத்தப்பட்டீங்களா? கஷ்டப்பட்டீங்களா? ஒதுக்கப்பட்டீங்களா? நஷ்டப்பட்டீங்களா? எங்கேயும் ஓடாத, மிஸ்பாவில் வந்து விழு. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ்பாவில் வந்து விழு, மிஸ்பாவில் வந்து அழு, மிஸ்பாவில் வந்து விழு, மிஸ்பாவில் வந்து அழு. மிஸ்பாவில் விழுகிறவனையும் அழுகிறவனையும் கர்த்தர் சும்மா இருக்கிறது இல்ல. ஜனங்கள், ராஜாக்கள், தலைவர்கள் தேடி போய் நீ வந்து எங்களோடு கூட இரு என்று சொல்லுகிற அளவுக்கு மிஸ்பா என்னை உயர்த்தும். கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறவர்கள், தேவனுக்காக எதையாவது ஒன்று சாதிக்க துடிக்க நினைக்கிறவர்கள், இன்னைக்கு தேவனுக்காக மகிமையாய் எளிமை நிற்கிறவர்கள் எப்படி தெரியுமா? அவர்களுக்கு பின்பதாக அமர்ந்திருந்தது ஒரு மிஸ்பா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசேயின் ஊழியம் 4 நபர்களை தாண்டி வருகிறது. கவனியுங்கள், யாரெல்லாம் தாண்டி வருகிறது? ஆரோனை தாண்டி வருகிறது, மிரியாமை தாண்டி வருகிறது, கெர்சோமை தாண்டி வருகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எலியாசரை தாண்டி வருகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 நபர்களை தாண்டி ஒரு யோசுவாவுக்கு தேடி வருகிறது. என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா எதற்கு இந்த யோசுவாவுக்கு இப்படிப்பட்ட மேன்மையான இடம்? எந்த பின்னணி உள்ளவனவன்? ஒரு பின்னணியும் பெருசா இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய பார்வையில இந்த 4 நபர்களும் அல்ல. இந்த மோசேயின் ஊழியத்தை ஆண்டவர் நம்பி தர வேண்டுவதற்கு ஒரு மனுஷனை பார்த்துக்கிட்டே இருந்தார். அவன் யார் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிற ஒரு யோசுவா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மேகத்தூணில் கர்த்தர் எழுந்தருளி போனார். மோசேயும் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். ஆனா இந்த யோசுவா என்னும் பணிவிடக்காரனாய் இருக்கிற வாலிபன், கர்த்தரே அந்த இடத்தை விட்டு போனாலும், கர்த்தரால் நடத்தப்படுகிற பயன்படுத்துகிற அந்த தேவ மனுஷனே அந்த இடத்தை விட்டு போனாலும், ஆனா இந்த வாலிப வயசுல, இந்த சின்ன வயசுல அவனுக்கு ஒரு மிஸ்பாவை புகலிடமாக்கி கொண்டான். அந்த ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன தெரியுமா ஐயா அம்மா? மனுஷனும் தேவனும் சந்திக்கும் இடம். நல்லா கவனிங்க. அவன் மனிதனை சந்தித்ததை விட யோசுவா தன் வாழ்நாட்களை தெய்வத்தை சந்திப்பதிலேயே அதிக நேரம் செலவழிச்சான். கர்த்தருடைய கண்கள் இந்த 4 பேர் மேல போகல. எந்த ஒரு மனிதன் யாரும் காணாமல் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு உட்கார்ந்த நேரங்களை செலவழித்து ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிறாங்களோ, அவர்களை யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த, அந்த மிஸ்பாவை விட்டு பிரியாதிருந்த அந்த யோசுவாவை கர்த்தர் 6.25 லட்சம் ஜனங்களுக்கு ஒரு தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, மிஸ்பாவை மிஸ் பண்ணாத. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. உங்கள் தேவைகளை சந்திக்கிற இடம். எப்தா, உனக்கு இப்படிப்பட்ட மேன்மைக்கு காரணம் என்ன எப்தா? இப்படிப்பட்ட மேன்மையான கீலேயாத்துக்கு உன்னை தலைவனாய் கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? என் காரியத்தை எல்லாம் எந்த மனுஷன்ட்ட இல்லை, எங்கேயும் இல்லை, எந்த ஜெப குறிப்பும் இல்லை, எல்லாத்தையும் மிஸ்பாவில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவற்றை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்த எப்தாக்களே, நீங்கள் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். மிஸ்பா இல்லைன்னா பிரதர், வேலை நிமித்தம் மிஸ்பாவை மிஸ் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு இந்த முதல் வாரத்தில் உங்க வாழ்க்கையில மிஸ்பா திரும்ப புதுப்பிக்கப்படட்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்காமல் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சாதித்து விட முடியாது. தெய்வத்தை சந்திக்காமல் ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் சாதித்து விட முடியாது. இந்த பூலோக வாழ்க்கையில நல்ல கவனிங்க. இந்த பூலோக வாழ்க்கையில மகிமை உள்ள, சாட்சி உள்ள, நல்ல சாரமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு நான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய இடம் ஒரு மிஸ்பா. ஆமென் சொல்லுங்க. ஒரு தூணை இன்னைக்கு நீங்க நிறுத்த போறீங்க. நிறுத்தி அந்த பக்கத்துக்கு இந்த பக்கத்துக்கு உடன்படிக்க போறீங்க. இதுவரைக்கும் நான் மிஸ்பா மிஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இனிமேல் நான் மிஸ்பாவை மிஸ் பண்ண மாட்டேன். ஆண்டவரே, அந்த மிஸ்பா தேவ சன்னிதானத்திலே அந்த சொல்லுகிற அந்த பழக்கங்களால் நீர் என்னை நிரப்புவீராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாலிப பசங்களுக்கு சொல்றேன், படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன். எந்த ஒரு காலத்தில் படிப்பு ஒரு லெவலில் ஸ்டாப் ஆயிரும், நம்முடைய அழகு ஒரு லெவலில் ஸ்டாப் ஆயிரும், அப்பா அம்மாவுடைய பின்னணியும் ஒரு லெவலில் ஸ்டாப் ஆயிரும். ஆனால்
யெப்தா மிஸ்பாவில் சொன்னது நிமித்தம் அவன் எதுலையுமே ஸ்டாப் ஆகல. அவன் வாழ்க்கை கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் செலவிடப்படுகிற நேரங்கள் ஒரு நாள் என் எதிர்கால வாழ்க்கையை வெட்கப்படுத்தவே படுத்தாது என்னது சத்தியத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன். படிப்பை காட்டிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அறிவை காட்டிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பணக்கார அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளா இருப்பதை விட மிஸ்பாவில் என் காரியத்தை சொல்றதுனால என் காரியத்தை பொறுப்பெடுக்கிற ஒரு தேவன் உயிரோடு இருக்கிறார். மிஸ்பாவிலே சொன்னா சொல்ல வேண்டிய ஒரு இடம் என்னது? மிஸ்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ்பா. இவ்வளவு பெரிய மேன்மைக்கு காரணம் என்ன? மிஸ்பா. கர்த்தருடைய சந்நிதியில் சொல்லுகிற எதுவும் வீணாய் போவதில்லை. இன்னைக்கு கூட நான் நிறைய தேவையோடு வந்திருக்கிறேன் பாஸ்டர், நிறைய ஜெப குறிப்போடு வந்திருக்கிறேன். இங்கே ஆராதனையில் வடிச்ச கண்ணீருக்கு கூட பலன் உண்டு. உள்ளம் திறந்து ஆராதிச்ச ஆராதனைக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை யாரும் கவனிக்கல, ஆனா நான் ஆண்டவரோடு நல்லா ஆராதிச்சேன். அந்த ஆராதனைக்கு பலனும் பதிலும் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மிஸ்பாவுக்கு ஒரு பதில் உண்டு. கர்த்தர் இன்னைக்கு உன்னோட உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தர் உனக்கு சாட்சியா இருக்கிறார். உன் குடும்பத்துக்கு, ஊழியத்துக்கு, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அவர் காவற் கோபுரமா இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாத. துரத்தப்பட்டீங்களா பிரதர்? பல இடத்தை விட்டு துரத்தப்பட்டீங்களா? அற்பமா துரத்தப்பட்டீங்கன்னா, ஏன் துரத்தப்பட்டேன்? நான் தப்பா பிறந்துட்டேன். நான் என்ன செய்ய முடியும்? என் பேரண்ட்ஸ் செஞ்ச தப்பு, என் பெற்றோர்கள் செய்த தவறு நிமித்தம் நான் தவறாய் துரத்தப்பட்டாலும் என்னை கருவில கண்டவர் மேன்மையாய் கொண்டு வருவார் என்பதை மறக்காத. என் பேரண்ட்ஸ் நிமிஷம் என் வாழ்க்கையில மிஸ்டேக், பரவாயில்ல, கர்த்தர் தப்புக்களை சரி பண்ணுகிற ஒரு தெய்வம். பேரண்ட்ஸை பிடிக்காத, மிஸ்பாவை பிடி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு போக்கில் என்ன அப்படி தவறா பெற்றுட்டாங்க. அதனால நல்லா கவனிங்க, இந்த கூட்டம், இந்த ஜனங்க எல்லாம் தப்பாவே பார்க்குறான். எத்தனைக்கு சோத்திரம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள உலகம் தப்பாக தான் பார்க்கும். எத்தனைக்கு சோத்திரம். சில பேர் நம்ம சரீர வளர்ச்சியை பார்ப்பாங்க இல்லையா, வயசை பார்ப்பாங்க இல்லையா. நான் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளாம் தெரியும். நம்மள மாதிரி ஒரு சபையில் வளர்ந்த ஒரு சாதாரண ஒரு ஐயா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு பிலீவர், ஒரு கிராமத்துக்காரர், ஒரு பெரிய படிப்பறிவுலாம் கிடையாது அவருக்கு. நான் ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அப்போ தான் என்னுடைய பிரசங்கம் உழைத்து ஆரம்பிக்கிறேன். அப்படி இறங்கின உடனே அந்த ஐயா வந்து என் கையை பிடிச்சி சொன்னார், பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு தரிசனம் பார்த்தேன். உங்களுக்கு முன்னாடி ஏராளமான கூட்ட ஜனங்க நிற்கிறாங்க, உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்கன்னாங்க. நான் இன்றைக்கி ஒவ்வொரு பலிபீடத்துக்கு ஏறும்போது அந்த கிராமத்து தாத்தா என் கண்ணு முன்னாடி வந்தே போகிறாரு. அவருக்கு படிப்பறிவு கிடையாது, ஆனால் மிஸ்பால உக்காந்தார்னா ஒரு ராத்திரியெல்லாம் உட்காந்துருப்பார். ஆமென் சொல்லுங்க. மிஸ்பால உட்காந்துருந்தார்னா கண்ணீரால உட்காந்துருப்பார். கர்த்தர் அவருக்கு தந்த வெளிப்பாடுகள் கணக்கற்றவை. அவர் சில விஷயங்களை சொன்னார்னா அப்படியே நடக்கும். அந்த பிரதர் கைப்பிடிச்சு, பிரதர் நீங்க போற வழி சரியில்லை அப்படிம்பாரு. அவங்க சரியாக்கலனா அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். நான் மிஸ்பாவில் உக்காந்தேன்னா நான் எனக்கே ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன், பிறருக்கும் ஆசீர்வாதமா இருப்பேன். கர்த்தர் இன்னைக்கு ரொம்ப பாரத்தோட பேசுறார். காது உள்ளவர்கள் கேளுங்கள் ஐயா, தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க ஐயா. வேலை நிமித்தம் ரொம்ப பிஸியா இருக்கிற நிமித்தம் மிஸ்பாவை மிஸ் பண்ண எத்தனை நாட்கள் தெரியுமாயா? நம்ம மிஸ் பண்ணின அத்தனை மிஸ்பாக்களின் அனுபவங்களும் கர்த்தர் எனக்கு புதுப்பிப்பாராக இயேசுவின் நாமத்தில். பலத்தின் மேல் ஒரு பலன் அடைய கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. இருக்கிற இந்த கொஞ்சம் பலன் அல்ல, ஒரு பலத்தின் மேல் ஒரு பலன் அடைந்து சீயோன் என்கிற தேவ சந்நிதிக்கு நான் வந்து காணப்பட ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. ஒரு அல்லையிலே சொல்லுவீங்களா? நான் இன்னும் சொல்றேன், அற்பமா என்ற கண்கள் எல்லாம் அற்புதமா பார்க்க நான் மிஸ்பாவுக்கு வா. எங்க பாஸ்டர் என்னை உருப்பட மாட்டேன்னு சொன்னார். நல்ல வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப என்ன மாதிரி சிகரெட் குடித்தோம் யாரும் இல்லை, என்ன மாதிரி தண்ணி அடித்தோம் யாரும் இல்லை. சிகரெட் குடித்து உதடு வெள்ளையாச்சு,
வேதாகம கல்லூரி 2.25 வருஷம் படிப்பில் கத்தரை துதிச்சே இந்த வெள்ளையை கத்தரே மாற்றினார். கத்தருக்கு சோதனை. பயங்கரமான ஸ்மோக்கிங், பயங்கரமான ஒரு வீட்டில் காசு திருடுவேன் பயங்கரமாக. எங்கள் அம்மான்னு சொன்னார் எங்கள் அப்பா, மல்லிகா எங்க வா, எதுக்கு மூத்த பையனை குறிச்சிருவேன், என் பழைய பேர் குணசேகரன், எதுக்கு நீ குணாவை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிற, அவனை தண்ணி தெளித்து விட்டுரு, வேண்டாம் விட்டுரு, இனி இல்லாமல் உருப்பிட மாட்டான், நான் கேள்விப்படுற செய்தியில் நல்லா இல்லை, அதனால் அவனை விட்டுருன்னு சொன்னார். எங்கள் அம்மா என்னை ஊழியத்துக்கு அனுப்பும்போது என் கை பிடிச்சி சொன்னது, சாமி நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்க சாமி, ஆனால் கர்த்தர் உன்னை உருப்பட வச்சிருக்கிறார் சாமி. ஆமேன்னு சொல்லுங்க. உன் பையெல்லாம் எங்கேயாவது செத்து கிடப்பான் தெரியுமா உனக்கு, அவ்வளோ மோசமாக போயிட்டான்னு சொன்னாங்க சாமி. ஆனால் நான் நல்ல சாமி கும்பிட்டதுனால என் பையனை ஆண்டு விடலை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்க, தேர மாட்டேன்னு சொன்னாங்க, உனக்கு படிப்பு ரொம்ப குறைவா இருக்கு, உனக்கு ஒன்றும் புரியாதுன்னு சொன்னாங்க. கவனிங்கம்மா, கவனிங்க ஐயா, நான் இன்னைக்கு சொல்லிடுவேன், படிப்பு குறைவா இருந்தா பரவாயில்ல, கர்த்தர் மேல பிடிப்பு குறையாம இருந்தா என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர், என் வாழ்க்கையின் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருகிற வல்ல ஜீவதேவன். உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்க, விளங்க மாட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் அதையெல்லாம் நினைச்சு நான் மிஸ்பாவை என் வாழ்க்கையின் புகலிடமாக்கி கொண்டதுனால, இரவுகளை பகலாக்கி கண்ணீர்களை ஜெபங்களாய் மாற்றி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மிஸ்பாவை எனக்கு புகலிடமாய் மாற்றி கொண்டதுனால இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன், கர்த்தர் என்னை கீலேயாத்துக்கு தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். செய்தி நேரத்தை கடத்துற செய்தி இல்ல, ஏதோ ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறாரு ஒரு செய்தி கொடுத்துட்டு போவார், நேரத்தை கடத்துகிற செய்தி இல்ல, உன் நேரத்தையே மாற்றுகிற ஒரு செய்தி என்பதை மறக்காதீங்க ப்ளீஸ். ஏதோ ஒரு பொது செய்தியை கேட்டு போலாங்கிறதுக்காக நானும் இங்க வந்து நிக்கலையா, நிக்கலாமா? ஆண்டவர் உங்களோட பேசுறார். மிஸ்பாவுக்கு வா, யாரோ ஒருவருடைய மிஸ்பாவில் ஓரமா வாழ்ந்துட்டு இருக்காத, நீங்களே வாங்க. வந்தீங்கன்னா என் தாய் தகப்பன் என்ன தப்பா பத்திருந்தா கூட மிஸ்பா என்ன சரியாய் அடையாளம் காட்டி தரும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், என் தாய் தகப்பன் என் வாழ்க்கைக்கு தவறான உதாரணங்களா இருந்தா கூட என் மிஸ்பா என்ன சரியான உதாரணங்களாய் இந்த தேசத்திற்கு காட்டி தரும். வாலிபர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, வயசு இருக்கிற இந்த நாட்களில், ரத்தம் சூடா இருக்கிற இந்த நாட்களில், ஒரு நாட்களை நேரங்களை எங்கேயாவது செலவழிக்காத. இன்னைக்கு நீ மிஸ்பாவில் செலவழிச்சுனா கேட்ட செய்தி உன்னோட ஒரு காலத்தில் பேசும். ஒரு ஊழியக்காரன் வந்தான், அவன் மிஸ்பாவில் நேரத்தில் செலவிடுனா என் வாழ்க்கையை மாற்றி என் வாழ்க்கையை மிஸ்பாவில் செலவிட்டேன், இன்னைக்கு என் வாழ்க்கை உயர்ந்து நிற்குதுன்னு சொல்ற ஒரு நாட்கள் வரும். உட்கார்ந்து ஒரு சகோதரி ஓடி வந்து என் கையை பிடிச்சி சொன்னாங்க, நேற்று ராத்திரி செத்து போயிருந்ததாயா, கூட்டத்துக்கு வந்தேன், போய் செத்துடணும், ஆல்ரெடி சூசைட் அட்டென்ட் பண்ணிடணும் தான் வந்தேன், ஆனால் நேற்று ராத்திரி உங்களோட ஆண்டவர் பேசினாரு, சாகாத, நேற்று ராத்திரி என்னை விட்டு அந்த தற்கொலை என்ன மாறி போச்சு, நான் சமாதானமாக போனேன், உங்களை கொண்டு வந்த ஆண்டவருக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போனாங்க. மிஸ்பாவனை ஏமாத்தாதே, கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். செத்து போக வேண்டும் என்று வந்த அவளுக்கு மிஸ்பா வாழ வேண்டும் என்ற ஒரு தைரியத்தை தந்தது. இந்த மிஸ்பா வாழ்க்கை கசந்து போவதில்லை, எல்லா மாறாக்களும் மதுரங்களாய் மாறும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த மேன்மைக்கு காரணம் என்ன? என் காரியத்தில் எல்லாம் நான் மிஸ்பாவில் சொன்னேன். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது பாருங்க, 11ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 11:27. நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, இல்லை, நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர், பாருங்க இந்த வார்த்தைய என்ன சொல்றாரு இப்தா, நியாயாதிபதியாகிய கர்த்தர், நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான். ரெண்டாவது பாருங்க, இந்த மேன்மைக்கு காரணம் என்ன தெரியுமா? நானும் ஒரு நியாயாதிபதி தான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் அவன் ஒரு ஆளை அறிமுகப்படுத்துகிறான், கர்த்தரை. என்ன கர்த்தரா? நியாயாதிபதியாகிய நான் அல்ல, நியாயாதிபதியாகிய கர்த்தர்.
இந்த காலையில வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு செய்தி சொல்றேன். உங்களுக்கு நியாயாதிபதியாகிய ஒரு கர்த்தர் இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. இந்த உலகம் அநியாயங்களால் இருந்தது, எங்கேயும் நியாயங்கள் இல்லை. ஆனா நாம் ஆராதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு, எனக்கு நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர். ஜெபிச்சிருக்கிறனே, கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். கண்ணீர் வடிச்சிருக்கிறனே, ஜெபிச்சிருக்கிறனே, அதிகாலை ஜெபத்துக்கு வந்திருக்கிறனே, கர்த்தரையே தேடி நான் வந்து தேவனை ஆராதிச்சிருக்கிறனே, இந்த முதல் வாரத்தில் வந்திருக்கிறனே, கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டு வந்திருக்க தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு சொல்றாரு, நான் உனக்கு நியாயாதிபதியா இருப்பேன். இந்த உலகத்தின் மனிதர்கள் உனக்கு அநியாயம் செய்தா, உடன் பிறந்தவர்கள் அநியாயம் செய்தா, ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறாரே, அவர் ஒரு நாளும் அநியாயம் செய்ய மாட்டார். நியாயாதிபதியா இருக்கிற கர்த்தர். லாபானுக்கு சொன்னாரு ஆண்டவரே, தொடர்ந்து போகும்போது அவனை நிறுத்தி சொன்னாரு, யாக்கோபுக்கு நன்மையை என்று தீமையை பேசக்கூடாது. நியாயாதிபதியாகிய கர்த்தர். சாரால கெடுக்குன்னு அபிமெலேக்கு ராஜா ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் போகும்போது, சகோதரின்னு சொல்லி ஆபிரகாம் தப்பிச்சிருக்கும் போது ஒரு நியாயாதிபதி சொன்னாரு, அந்த ஸ்திரியை நீ தொடக்கூடாது, தொட்டேனா நீ செத்துருவ, அவள் தீர்க்கதரிசியின் மனைவியா இருக்கிறாள், அவள் வயிற்றுக்குள்ள ஒரு வாக்கு தத்தத்தின் பிள்ளை இருக்கிறது, தொடாத. நியாயாதிபதியா இருக்கிற கர்த்தர். இந்த உலகத்தின் மனிதர்கள் எனக்கு நியாயம் செய்யாமல் என் பக்கத்தில் இல்லாமல் போனாலும், நான் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்து எனக்கு ஒரு அறிவு வேணும். எனக்கு நியாயாதிபதியா இருக்கிற கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார். ஆமீன் சொல்லுங்க. நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர். இந்த விஷயத்துல இன்னும் ஒரு நியாயமே வெளிப்படலையே என்று எதிர்பார்த்துக்கிற உங்களுக்கு சொல்றார், இனி சீக்கிரத்தில் இந்த நியாயாதிபதி உங்களுக்கு நியாயம் செய்கிறவராய் கர்த்தர் வெளிப்படுவார். இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக ஆண்டவரே உம்முடைய நீதியை விளங்க பண்ணும் மனிதர்கள் நீதியை மடக்குகிறார்கள், அழிக்கிறார்கள், எல்லாம் தூக்கி எறிகிறார்கள் என்று சொல்லி சொன்ன உங்களுக்கு சொல்றாரு, அந்த நியாயாதிபதியாக கர்த்தர் உங்களுக்கு நடு நின்று. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தின் எல்லா நியாயாதிபதிகள் தோற்று போனாலும் என் தேவன் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. அவன் தன் வாழ்க்கைக்கு எந்த மனுஷனும் நியாயாதிபதி அல்ல. கர்த்தர் நடுவே நின்று நம் காரியங்களை எல்லாம் நியாயம் தீர்ப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் நீதியை பட்ட பகல் போல வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். எப்படி கொண்டு வருவாரா? பட்டப்பகல் போல வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற ஒரு தேவன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளை திருமணத்துக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார், கவலைப்படாது. எங்க அமையும், எப்படி அமையும், மேட்ரிமோனியெல்லாம் பயஞ்சிருக்கிறனே, மேட்ரிமோனியை நம்பாத, முழங்கால நம்பு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முழங்கால நம்பு. தகவல் மையம், பல தகவல்கள் பொய். பொய் சொல்றோம், பிள்ளையை பார்த்துட்டு பொய் சொல்கிறாங்க, பொய் சொல்கிறோன்னு பொய் தான் சொல்கிறாங்க தவிர எதுவும் உண்மை இல்லை. கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் அமைத்து தருவார். பாஸ்டர் பிள்ளை ரொம்ப கருப்பாக இருக்குது, அந்த பிள்ளைக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆகும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் நான் தப்பாக நினைக்காதீங்க. எங்கள் சர்ச்சில் ஒரு பிள்ளை பல்லே வெளியில் தான் இருக்கும், ரொம்ப கருப்பு, பனைமரத்தில் மழை பெஞ்ச மாதிரி இருப்பாள். நான் எனக்கு இந்த சபையில் ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? கேன்சர் சுகமாகிறது இல்லை, பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிறது தான் பெரிய அற்புதம். ஐயோ, இந்த பிள்ளைக்கு நான் எங்கடா போய் இப்போ மாப்பிள்ளை பார்க்குறது, இந்த ப்ரொஃபைலை நான் யாருக்குடா அனுப்புறதுன்னு எனக்கு ஒரே தயக்கம். திடீர்னு ஒரு ஊரில் இருந்து ஒரு பையன் வந்தாங்க. இந்த பிள்ளையை பார்த்துட்டு, அந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா, அந்த பிள்ளையை பாப்பா, அந்த பையன் பேர் தங்கவேல். என்கிட்ட தங்கவேல் அந்த பிள்ளை, ஆமாம் அந்த பிள்ளை தான் அடுத்து. நான் நினச்சேன் எம்எஸ்சி எம்ஃபில் பிஎட் படித்த பிள்ளைங்க, பிஹெச்டி படித்த பிள்ளைங்க, டீச்சர் ட்ரைனிங் படித்த பிள்ளைங்க, நிறைய படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட ஒன்றும் ஆகலையே, இது ஒன்றும் படிக்கலையே அப்படின்னு பார்த்தா அந்த பிள்ளைக்கு கர்த்தர் அன்னைக்கு நியாயம் செய்தார். நியாயம் செய்தார். நான் அன்னைக்கு தான் நானே என் புத்தியை அடிச்சுக்கிட்டேன். உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லைப்பா, உன் வழிகள் என் வழிகள் இல்லைப்பா, அதுக்குன்னு ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்ப்பா. நீ கலரை பார்க்குற, கர்த்தர் உள்ளத்தை பார்க்குறார்.
பலிபீடத்தில் பொய் சொல்லக்கூடாதுல்ல, நானே அப்படி தான் நினச்சேன். எப்படி இந்த புள்ளி, ஏன்னா இப்போ எல்லாருமே சிவப்பில் தானே எல்லாம் மயங்கியிருக்குங்க. கலரில் ஒரு மயக்கம் இல்லை. அந்த யாக்கோபு காய்ச்சின கூழ் சிவப்பு கலர் கூழ், ஏசா கலரில் வனசஞ்சாரி ராக்மேன். ஆனால் அவன் மயங்கினது எதுன்னு கேட்டிங்கன்னா கலரில். அல்லையிலே சொல்லுங்க, கலரில் மட்டும் மயங்கிறாரு. மயக்கம் எப்போனாலும் வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் மயங்க வைக்கிற ஆட்கள் எப்போனாலும் எழும்புவார்கள். எழும்ப மாட்டார்களா? இது என் பிரசங்கம் இல்லை, பட் ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் மறுபடியும் இங்கே வந்துடுறேன். 1 ராஜாக்கள் 11:4 வாசிங்க வேகமா. ஏசுரத்தின் ஜெயம், வேகமா படிங்க. 1 ராஜாக்கள் 11:4 மேல் பகுதி. சாலமோன் வயது சென்ற போது. எல்லாரும் உங்க கண்ணை கொஞ்சம் அந்த பைபிளை திருப்புங்கய்யா ப்ளீஸ், ஒரு நிமிஷம். சாலமோன் வயது சென்ற, எல்லாரும் சொல்லுங்க, வயது இருந்த போதா வயது சென்ற போதா? ஒவ்வொரு வயசு கூடும்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ 18 19 வந்துட்டேன் பாஸ்டர், 40 41 50 60 பாஸ்டர் ஆல்மோஸ்ட் டெட் பாடி ஆக போற. நீங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சாலமோன் வயது இருந்த போதா வயது சென்ற போதா? எல்லா ஊருக்கும் ஒரு பாஷை இருக்கு. நாகர்கோயிலுக்கு ஒரு பாஷை இருக்கு, கன்னியாகுமரிக்கு ஒரு பாஷை இருக்கு, திருநெல்வேலிக்கு ஒரு பாஷை இருக்கு. அதே போல் இந்த ஓசூருக்கும் பெங்களூருக்கும் ஒரு தமிழ் பாஷை இருக்கு, பயங்கரமாக இருக்கும். அதே போல் இந்த மதுரைக்கு ஒரு பாஷை இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இந்த வசனத்தை நான் எங்கள் மதுரை பாஷையில் படிக்கிறேன். எல்லாரும் வசனத்தை நல்லா பாருங்கள் கரெக்டாக. சாலமோன் வயது சென்ற போது எல்லா கிழவிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கிழவனை சாட்சி விட்டாளுங்க. படிச்சிங்களா பைபிளை? புரியுதா உங்களுக்கு? எப்படிங்க எல்லா கிழவிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கிழவனை, பைபிள் இருப்பாருங்க, அவனை சாய பண்ணினார்கள். திருப்பூரில் ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டதை சொல்கிறேன். எப்படி பாஸ்டர் 1000 பேருடைய பேரை ஞாபகம் வச்சுருந்தான் சாலமோன்னு கேட்டார். எனக்கு பதிலே தெரியல இது வரைக்கும். அவர் சொன்னார், மூத்த பொண்ணுக்கு இளைய பொண்ணை கூப்பிடுறேன், இளைய பொண்ணுக்கு மூத்த பொண்ணை கூப்பிட்டுறேன். எனக்கே இதாயிருது. அதனால் 1000 பேரை எப்படி பாஸ்டர் ஞாபகம் வச்சான்? நான் கேட்டேன், பைபிளில் எம்புட்டு சந்தேகம் இருக்குது, அதை விட்டுட்டு இது ஒரு சந்தேகம்னு கேட்குறீங்களே. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சாலமோன் வயது சென்ற போது. போதும் வயது, இந்த வார்த்தை உங்கள் இதயத்தில் பதியட்டு. சென்ற போது வயசாக நிறைய நட்டு போல்டெல்லாம் கலந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வயது செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சொல்கிறேன், இது என் செய்தி அல்ல, செய்திக்குள் ஒரு செய்தி கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நியாயாதிபதியாக இருக்கிற கர்த்தர் உனக்கு எனக்கும் நடுவே நின்று நியாயம் செய்வார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல கவனிங்க, இந்த கீலேயாத் என்கிற தேசத்துக்கு இப்படிப்பட்ட மேன்மைக்கு காரணம் என்ன? என் காரியத்தை எல்லாம் நான் எப்தாவில் சொன்னேன். ரெண்டாவது, எனக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார் என்பதை நான் அறிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்தில் என்னை துரத்துறவுக்கு மத்தியில் என் நீதியை விளங்க செஞ்சு என்னை தேடி வந்து ராஜாவாயிரு தலைவனாருன்னு சொன்னாங்களே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் எனக்கு உண்டு. மூணாவது சொல்கிறேன், 29ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 29 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. கர்த்தருக்கு சொல்ல இறங்கினார் பரிசுத்த ஆவியின் பலன். கரை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. அந்த வார்த்தை நல்லா கவனிங்கம்மா. இறங்கினார் பரிசுத்த ஆவியின் பலன். பரிசுத்த ஆவியின் பலன். இந்த மேன்மைக்கு காரணம் என்ன? எனக்கு பின்னாடி ஒரு பரிசுத்த ஆவியின் பலன் இருக்கு. பிரதர் சிஸ்டர், சொந்த பலனால நம்ம ஓடிட முடியாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சம் ஒண்ணுக்கு உதவாது. இந்த ஆவியினால ஒண்ணு ஓடிட முடியாது. பரிசுத்த ஆவியின் பலன் வந்தா யூதேயா சமேரியா பூமியின் கடைசி பரியந்தம் என்னால சாட்சியாக வாழ முடியும்.
பரிசுத்தாவியை பெறாதவர்கள், பரிசுத்தாவியின் பலத்தோடு வாழாதவர்களுக்கு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என் மீது மகிமையாய் இறங்கி வருவாராக. பரிசுத்தாவின் இறங்கி வந்தா கோழைகள் வீரனாய் மாறுவான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்ப வச்சு அவ்வளவு பேரை கொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவி அவர் மீது இறங்கினார். இந்த காலையில முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தி விடக்கூடாது. நான் ஜெபிக்க உட்காரும் போது, நான் ஆராதிக்க உட்காரும் போது, தெய்வத்தை தேட உட்காரும் போது என் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, நான் தனி மனிதனாய் வாழ விரும்பவில்லை, என்னோடு ஒரு ஆவியானவர் சேர்த்து கொண்டு வாழ விரும்புகிறேன். அந்த ஆவியானவர் என் கூட இருந்தா மதிலை தாண்டுவேன், சேனைக்குள் பாய்வேன். ஆமேன். இந்த மேன்மைக்கு முன்னாடி வந்து நிற்பேன். இன்றைக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் வசனம் கேட்கிற யாவர் மேலும் ஒரு சால்வையை போல வந்து இறங்குவாராக இயேசுவின் நாமத்தினால. வியாதியின் கட்டுகள், பலவீன கட்டுகள், இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் ஆவியானவர் இறங்கும் போது வெளியே போகும் இயேசுவின் நாமத்தினால. விசுவாசிகளே, சொந்த பலத்தில் அல்ல. இயேசுநாதர் 33 வருஷம் வாழ்ந்தார். 3 வருஷம் மகிமையாய் ஊழியம் செய்தார். எப்பொழுது? பரிசுத்த ஆவியின் பலத்தில். அவர் போகும்போது சொல்லிட்டாரு, ஐயோ ஆண்டவரே, நீங்க எல்லாம் போறீங்களே, வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் போது சொன்னாரு, கவலைப்படாத, சும்மா போகல, உங்களை தேற்றுகிற, கண்டித்து உணர்த்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறாரு. அவர் வந்தார்னா எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்து போதிப்பாரு. அந்த பரிசுத்த ஆவியானவரை மிஸ் பண்ணாத. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியின் பலன், பரிசுத்த ஆவியின் பலனோட வாழுங்க. சொல்லுங்க அந்த வார்த்தையை. பரிசுத்த ஆவியின் பலனோட. என் சொந்த பலத்தில் வாழ முடியாத ஆண்டவரே, என் சொந்த எண்ணத்தில் வாழ முடியாத ஆண்டவரே, எனக்கு தேவை ஒரு பரிசுத்த ஆவியின் பலன். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மேன்மைக்கு என்ன காரணம்? 31 வசனம், அருமையான ஒரு வசனம். பொருத்தனை பண்ணி கொண்டான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் நம்மளோட பேசுறாரு. 1வது வாரத்தில் வந்திருக்கிறேன். இன்னைக்கு நானும் பொருத்தனை பண்ண வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா, பொருத்தனையை விட பொருத்தனை செய்த பிறகு அதை செலுத்துவதில் இருக்கிற உத்தமம் இருக்கு பார்த்தீங்களா? எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ 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 இந்த அம்மோன் புத்திரரை முடிச்சிட்டு கொள்ளையிட்டு நான் வரும்போது எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அதை நான் உமக்கு பொருத்தனையா செய்து கொள்கிறேன். சில நேரம் நம்முடைய பொருத்தனை செய்து கொள்றோம் பாருங்க. அது யார் வந்தா? சொந்த மகளே வந்தா. என்ன கேட்ட இந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்றேன். எப்தாவை விட எப்தாவின் குமாரத்திக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவ என்ன தெரியுமா சொன்னா? ஆண்டவரே, அப்பா, நீங்க சொன்ன ஒரு பொருத்தனைப்பா, அதனால நீங்க வாய் திறந்து சொல்லிட்டீங்க, அதை மாற்ற வேண்டாம். நீங்க என்ன பொருத்தனை சொன்னீங்களோ அந்த பொருத்தனைக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஒரு நாள் பரவாயில்ல, எனக்கு சுகபோக வாழ்க்கையிலன்னா பரவாயில்ல, புருஷனோட சேர்ந்து வாழனா பரவாயில்ல, என் வாழ்க்கை முழுவதும் ஒரு கன்னியாவே நான் வாழ்ந்துட்டு போறேன். காரணம் என்ன தெரியுமா? உங்க பொருத்தனை மிக மிக முக்கியம். கவனிங்கம்மா, கனத்து இருதயத்தோடு கவனிங்க. பொருத்தனை 50 ரூபாய் தருவேன், 100 ரூபாய் தருவேன், ஒரு மூட்டை அரிசி எடுத்து கொடுப்பேன், 4 நாட்டுக்கோழி தருவேன் அப்படிங்கிற ஒரு பொருத்தனை இல்லை. எதிர்கொண்டு எது வந்தாலும், அது என் மகளே வந்தாலும் கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டதில் எந்த ஒரு பின்மாற்றம் இல்லை. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்ததுனால இந்த கீலேயாத்தின் அனுபவங்கள் இந்த எப்தாவுக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். துரத்தப்பட்டவனுடைய மேன்மை கீலேயாத். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கீலேயாத் பயன்படுகிற தேவ மனிதனுடைய இடங்கள், கீலேயாத் எக்ஸ்போர்ட் பண்ணுகிற இடங்கள், கீலேயாத் ரணவைத்தியம் உள்ள இடங்கள், கீலேயாத் தேவனுடையது. இப்படிப்பட்ட மகா பெரிய கீலேயாத்துக்கு துரத்தப்பட்ட ஒருவன் தலைவனாய் மாறுகிறான், துரத்தப்பட்ட ஒருவன் மேன்மையாய் மாறுகிறான். காரணம் என்ன? எப்தா தன் காரியத்தை மிஸ்பாவில் சொன்னான்.
தனக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார் என்று அவன் அறிந்து கொண்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஒரு பொருத்தனை செய்து கொண்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி செய்யும்போது கர்த்தர் அவனை மேன்மையாக கர்த்தர் வைத்தார். கர்த்தர் உங்களை மேன்மையாக தேவன் கர்த்தர் வைப்பார். நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் பதிலை தேவன் கொண்டு வந்து தருவார். இந்த முதல் வாரத்தில் சகல ஜாதிகளாலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக தேவன் வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆமென் ஜெபத்தோடு நிறைவு செய்ய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவநாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கிருப 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 கிருப. எனக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். எனக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். எனக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். எனக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே. எனக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை எல்லாரும் துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை துதித்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு கரங்களை உயர்த்தி மிஸ்பாவில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும், மிஸ்பாவில் வடிக்கப்பட்ட அத்தனை கண்ணீரும், மிஸ்பாவில் ஏறெடுக்கப்பட்ட அத்தனை காரியங்களும் ஆண்டவரே அவைகள் வீணாய் போவதில்லை. ஆண்டவரே, அந்த மிஸ்பாவில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்கள் வீணாய் போவதல்ல ஆண்டவரே. ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபம் கேட்கின்றார். யாக்கோபின் தேவனின் நாமம் பாதுகாக்கின்றது. சேர்ந்து பாடுங்க தெரிஞ்சவங்க. ஆபத்து நாளில் கர்த்தர் ஆமென். யாக்கோபின் தேவனின் நாமம் பாதுகாக்கின்றது. சொல்லுங்க. ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபம் கேட்கின்றார். யாக்கோபின் தேவனின் காக்கின்றது. என் பலன் நீர்தானே, கேடகமும் நீர்தானே. சொல்லுங்க. என் பலன் நீர்தானே, கேடகமும் நீர்தானே. உதவி பெற்றேன், சகாயம் பெற்றேன், பாட்டினால் உம்மை துதிப்பேன். நம்புகிறேன், நம்புகிறேன், நம்பத்தக்க தகப்பனே. நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். மனிதரின் சூழ்ச்சியினின்று மறைத்து காத்து கொள்வி. தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுங்க. மனிதரின் சூழ்ச்சியினின்று மறைத்து காத்து கொள்வி. நாவுகளின் சண்டைகள், அவதூறு பேச்சுக்கள் அணுகாமல் காப்பாற்றுவி. நாவுகளின் சண்டைகள், அவதூறு பேச்சுக்கள் அணுகாமல் காப்பாற்றுவி. கைத்தட்டி சொல்லுங்க. நம்புகிறேன்,